எக்ஸசைஸ் 2.5 போவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ இந்த எக்ஸசைஸில் செம்ம ஒர்க் அவுட் பண்ணதுக்கு என்னென்ன கீ கான்செப்ட் தேவைப்படுது அப்படின்னா, ஒன்று மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இசட் பார் ரெண்டு ஈக்குவலுங்கிறது தெரியணும். உதாரணத்துக்கு இது 3+4i அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்தோம்னா, கான்ஜுகேட்டுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி சைனை மாற்றுறது. இப்போ இந்த ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். தட் இஸ் ஈக்குவல் டு 3+4i இன்ட்டு 3 - 4i. a + b இன்ட்டு a - b வடிவத்தில் இருக்குது. அப்போ a² - b² 3 மைனஸ்ங்கும் போது இங்கே i² வேல்யூ -1 இருக்கிறதுனால 3² + 4² கிடைச்சிரும். தட் இஸ் ஈக்குவல் டு 9 + 16 இஸ் ஈக்குவல் டு 25. இப்போ மாடுலஸ் ஆஃப் இசட்டுங்கிறது என்ன அப்படின்னா, ரூட் ஆஃப் மெய்ப்பகுதியின் வர்க்கம் ப்ளஸ் கற்பனை பகுதியினுடைய வர்க்கம், ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x² ப்ளஸ் y², தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இங்கே ரியல் பார்ட் அதாவது x 3 ஸ்கொயர் 9, ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் y, தட்ஃபோர் y² இஸ் ஈக்குவல் டு 16 இஸ் ஈக்குவல் டு ரூட் 25. இப்போ இதுக்கு ஸ்கொயர் பண்ணணும். அப்போ மாடுலஸ் ஆஃப் z² இஸ் ஈக்குவல் டு 25 இஸ் ஈக்குவல் டு z பார். அப்படின்னா ஃபர்ஸ்ட் கீ கான்செப்ட் என்ன அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் z² இஸ் ஈக்குவல் டு z பார்னு தெரியணும். ரெண்டாவது, மாடுலஸ் ஆஃப் z1 z2 இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் z2 தெரியணும். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை பெருக்கிக்கிட்டு கான்ஜுகேட் கண்டுபிடிச்சாலும் சரிதான், மாடுலஸ் கண்டுபிடிச்சாலும் சரிதான், ஆன்சர் சரியாக வரும். மூன்றாவது, மாடுலஸ் ஆஃப் z1 by z2 இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 by z2 இஃப் மாடுலஸ் ஆஃப் z2 இஸ் நாட் ஈக்குவல் டு 0, டினாமினேட்டர் 0 வரக்கூடாது. அப்படின்னா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணிக்கிட்டு மட்டு மதிப்பு கண்டுபிடிச்சா சரிதான். கண்டுபிடிக்கிறதும் நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டரும் தனித்தனியாக அந்த இரண்டு கலப்பெண்களுக்கு மட்டும் கண்டுபிடிச்சு வகுத்தாலும் ஆன்சர் சரியாக தான் வரும். அடுத்து தெரிய வேண்டியது, ஒரு கலப்பனுக்கு பவர் கண்டுபிடிச்சி மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாலும் சரிதான், மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி பவர் ரைஸ் பண்ணிக்கிட்டாலும் வேல்யூ மாறவே மாறாது. அஞ்சாவது கீ கான்செப்ட் என்ன அப்படின்னா, ரியல் பார்ட் ஆஃப் இசட் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட். அதே மாதிரி இமேஜினரி பார்ட் ஆஃப் கற்பனை பகுதி இசட்டினுடைய கற்பனை பகுதி மட்டு மதிப்போட குறைவாக தான் இருக்கும். இது எப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம். மாடுலஸ் ஆஃப் இசட்டுங்கிற வேல்யூ என்ன கிடைச்சது, மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 25, தட் இஸ் ஈக்குவல் டு 5 கிடைச்சது. அப்போ ரியல் பார்ட் என்னது, இந்த இசட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரியல் பார்ட் 3. அப்போ 3 இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 5. இதில் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தான் ஆயிடுது. சில கணக்கில் ஈக்குவல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா ரியல் பார்ட் ஆஃப் இசட் கண்டிப்பாக மாடுலஸ் வேல்யூவோட குறைவாக தான் இருக்கும். அதே மாதிரி இமேஜினரி பார்ட் 4ங்கிறதும் 5ஓட குறையாக இருக்கும். அப்படின்னா ரியல் பார்ட் ஆஃப் இசட் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட். லெஸ்னா வரலாம், லெஸ்னா ஈக்குவல் டு வரலாம், இங்கே லெஸ்ன்னு வரலாம், லெஸ்னா ஈக்குவல் டு நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படின்னா இந்த 5 ரிசல்ட்டும் 5 கீ கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பயிற்சியுள்ள முதல் கணக்குக்கு போக போகிறோம். முதல் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மட்டு மதிப்பை காண்க, ஃபைண்ட் த மாடுலஸ் ஆஃப் 2i by 3 + 4iங்கிற கணக்கு கொடுத்துருக்குறாங்க. மட்டு மதிப்பை காண்க, ஃபைண்ட் த மாடுலஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டு சம்ம பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, z இஸ் ஈக்குவல் டு 2i by 3 + 4i. இதுக்கு மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் என்ன செஞ்சால் போதும் அப்படின்னா, நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் தனித்தனியாக நமக்கு மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட முடியும். அந்த ரூல் படி இது என்ன பண்ணணும் அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 2i by மாடுலஸ் ஆஃப் 3 + 4iன்னு நம்மளால் எழுதிட முடியும். இந்த மட்டு மதிப்புனா என்னது அப்படின்னா, ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இந்த கணக்கை பொறுத்தவரை ரியல் பார்ட் நமக்கு இல்லை, ஆகவே 0. இமேஜினரி பார்ட் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 டிவைடட் பை இங்கே ரியல் பார்ட் எவ்வளோன்னு பாருங்கள், 3 ஸ்கொயர் 9 + 16 தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 4 தட் இஸ் ஈக்குவல் டு 2, ரூட் 25 தட் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ நான் இதை இசட்னு எடுத்துக்கிட்டோம்னா மாடுலஸ் ஆஃப் இசட் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2/5ன்னு கிடைக்கும். செகண்ட் கொஸ்டினை பாருங்கள். 2 - i by 1 + i + 1 - 2i by 1 - i இருக்குது. இது தனித்தனியாக கண்டுபிடிச்சிட முடியாது, இடையில ப்ளஸ் இருக்குது. z1 + z2 ஃபார்மில் z1 × z2ன்னு இருந்துச்சுன்னா மட்டும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் தனித்தனியாக.
இப்போ Z1 ப்ளஸ் Z2ன்னு இருந்துச்சுன்னா இதை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இதை ஓரளவுக்கு எல்சி எடுத்து சிம்ப்ளை பண்ணிக்கிடணும். அப்போ இதில் 1 + I × 1 - I எல்சி எடுக்கிறேன். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 2 - I × 1 - I ஆயிரும். இது 1 - 2I × 1 + Iன்னு ஆயிரும். இது சிம்ப்ளை பண்ணணும். இங்கே பாருங்கள் 1 + I × 1 - I is equal to A + B × A - B வடிவத்தில் இருக்கிறதுனால இது எப்படி எழுதிக்கலாம்னா 1 + 1ன்னு எழுதிக்கலாம். 1 × A square 1 B square = -I square I square = -1 மைனஸ் ப்ளஸ் 1 மாறிடும். அப்போ ஸ்ட்ரைட்டாகவே 1 + 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ 1 + 1ன்னு கிடைச்சிடும். இது அப்படியே பெருக்கி தான் எழுதணும். 1 × 2 2 - I மல்டிப்ளை பண்ணும்போது -2I -I × 1 is equal to -I -I × -I is equal to I square minus into minus plus I square is equal to -1 ன்னு கிடைக்கும். அப்புறம் ப்ளஸ் அப்புறம் பெருக்கிறேன் பாருங்க 1 + I -2I வச்சு பெருக்கிறேன். -2I வச்சு பெருக்கினா என்ன கிடைச்சிடும் பாருங்க -2I minus into plus minus I square -1னால ப்ளஸ்ஸாக மாறி +2ஆக மாறிடும். இப்போ சிம்ப்ளை பண்ணுற பாருங்க 2 - 1 1 - 3I plus 2 + 1 3 - I divided by 2 that is equal to 3 + 1 4 4 minus 4I divided by 2 2 காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடுங்க 2 - 2I கிடைச்சிரும். இப்போ இதுக்கு மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். therefore modulus value is equal to mod 2 is equal to root of real part squared that is equal to 4 imaginary part squared is equal to 2 squared that is equal to 4 is equal to root 8 எப்படி எல்லாம் 4 into 2 எழுதலாம் that is equal to 2 root 2. மூணாவது சப்டிவிஷனை பார்த்தீங்கன்னா 1 minus I to the power 10 இருக்கு. இதுக்கு மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இசட்னு எடுத்துக்கோங்க 1 minus I to the power 10. அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 1 minus I power 10. இதுக்கு முன்னாடி ஒரு கீ கான்செப்டில் பார்த்தோம். மாடுலஸ் ஆஃப் இசட் பவர் n இஸ் ஈக்குவல் டு modulus of z power n is equal to modulus of z to the power n. இந்த கீ கான்செப்ட் படி இதை எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா modulus of 1 minus I to the power 10 ன்னு மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாடுலஸ் வேல்யூங்கிறது என்னது ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர். இதில் ரியல் பார்ட் மெய் பகுதிங்கிறது 1 கற்பனை பகுதிங்கிறது ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டுங்கிறது -1 -1 ஸ்கொயர் பண்ணாலும் +1 தான் to the power 10 that is equal to root 2 to the power 10. 2 இந்த 10/2 எப்படின்னா ஸ்கொயர் ரூட் இஸ் ஈக்குவல் டு 1/2 எழுதிக்கலாம். அப்போ 10/2 5 2 பவர் 5 மாறிடும் இஸ் ஈக்குவல் டு 32. ஃபோர்த் கொஸ்டினை பாருங்கள் 2I into 3 minus 4I into 4 minus 3I. இப்போ மாடுலஸ் ஆஃப் இது இசட்னு எடுத்துக்கிட்டால் மாடுலஸ் ஆஃப் இசட் என்ன வரும்னா மல்டிப்ளிகேஷனை பொறுத்த அளவில் தனித்தனியாக காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மட்டு மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சி போயிருக்குன்னா சரியாக வந்துடும். that is equal to root of real part squared 0 imaginary parts root 4 into root of 9 plus 16 into root of real part squared 16 plus 9 that is equal to 2 into root 25 5 root 25 5 5 by 25 into 5 is equal to 50. இப்போ பயிற்சியுள்ள ரெண்டாவது கணக்குக்கு போகிறோம். For any two complex numbers z1 and z2 such that modulus of z1 is equal to modulus of z2 is equal to 1 and z1 is z2 not equal to -1 then so that z1 plus z2 divided by 1 plus z1 z2 is a real number அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க இரண்டு கலப்பெண்கள் z1 z என்பது இரண்டு கலப்பெண்கள். மேலும் modulus of z1 is equal to modulus of z2 is equal to 1 என்ன அப்படின்னா
z1 by z2 by 1 plus z1 z2 என்பது ஒரு மெய்யெண் என நிரூபிக்கணும். நமக்கு ஒரு கான்செப்ட் தெரியும், z is real அப்படின்னா z என்பது மெய்யெண்ணாக இருந்தால் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், z is equal to z bar அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா இதை நான் இசட்னு எடுத்துக்கிட்டு இதனுடைய காஞ்சுகேட்டுக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இந்த வேல்யூ வந்து ரியல் அப்படின்னு சரியாயிடும். அப்போ எப்படி கொண்டு வரணும் பாருங்கள். என்ன கிவன் கொடுத்துருக்காங்கிறத பாருங்கள். கிவன் modulus of z1 is equal to 1. Therefore நமக்கு ஒரு கீ கான்செப்ட் ஃபஸ்ட்டு எழுதி போட்டோம். modulus of z squared is equal to z bar அப்படின்னா modulus of z1 ஸ்கொயருங்கிறது இதை 1 ஸ்கொயர் ஒன்று தான் கிடைக்கும். தட் இஸ் என்ன எழுத முடியும்னா z1 bar is equal to 1. இதிலிருந்து z1 is equal to 1 by z1 bar. அதே மாதிரி z2 similarly modulus of z2 is equal to 1 இருக்கிறதுனால that implies z2 is equal to 1 by z2 bar நம்மளால எழுத முடியும். இப்போ சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. z1 plus z2 divided by 1 plus z1 z2 is equal to z1 இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா 1 by z1 bar, z2 இருக்கிற இடத்துல 1 by z2 bar divided by 1 plus z1 இருக்கிற இடத்துல 1 by z1 bar into 1 by z2 bar. இதுமாதிரிலாம் சிம்பிளிஃபை தான் பண்ணணும். என்ன கிவன் கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து z1ஓட வேல்யூவை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். கணக்கில் எது ரியல் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த வேல்யூக்கு பேரில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இப்போ எல்சி எடுக்கணும். எல்சி எடுத்தால் எல்சி எது எடுக்கலாம், z1 bar into z2 பாராக மாறிடும் எல்சி எடுத்தால். அப்போ இது z2 bar ப்ளஸ் z1 பார்னு வரும். டினாமினேட்டர் கம்பேர் பண்ணால் அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா z1 bar ப்ளஸ் z2 பார்னு எழுதிக்கலாம். நியூமரேட்டர் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ டினாமினேட்டருக்கு வாங்க, 1 ப்ளஸ்ன்னு இருக்கு. இப்போ இதுக்கு எல்சி எடுத்தால் z1 z2 bar z1 bar into z2 bar. எல்சி எடுக்கும்போது இது என்னதான் மாறிடும், z1 bar z2 bar ப்ளஸ் 1ன்னு கிடைச்சிரும். இப்போ இங்கே பாருங்க, இந்த டினாமினேட்டர் கேன்சல் ஆகி z1 bar ப்ளஸ் z2 bar டிவைடட் பை இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1 ப்ளஸ் z1 bar z2 பார்னு எழுதிக்கலாம். இதை என்ன எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா மொத்தமாக z1 ப்ளஸ் z2 bar is equal to z1 bar ப்ளஸ் z2 bar. தனித்தனியாக காஞ்சுகேட் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணுறதும் மொத்தமாக ஆட் பண்ணிக்கிட்டு காஞ்சுகேட் கண்டுபிடிக்கிறதும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இது z1 ப்ளஸ் z2 காஞ்சுகேட்னு எழுதிக்கிட்டு அதே மாதிரி 1 ப்ளஸ் z1 z2 காஞ்சுகேட்னு எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் ஒரே ஸ்டெப்பில் எழுதணும் அப்படின்னா z1 ப்ளஸ் z2 பை 1 ப்ளஸ் z1 z2 காஞ்சுகேட்னு எழுத முடியும். அப்போ இதை இசட்னு எடுத்துக்கிட்டால் இது z பார்னு கிடச்சிட்டு, இது z, இது தற்போது z பார். தற்போது எது ரியலாக மாறிடும் அப்படின்னா z1 ப்ளஸ் z2 பை 1 ப்ளஸ் z1 z2 இஸ் ரியல். இது மெய்யாக மாறிடும். ஏன் மெய்யாக மாறுது அப்படின்னா z இஸ் ஈக்குவல் டு z பார்னு ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா ஆன்சர் முடிஞ்சது. திருப்பி இதுக்கப்புறம் மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். z1 ப்ளஸ் z2 பை 1 ப்ளஸ் z1 z2 இஸ் ஈக்குவல் டு z1 1 பை z1 பார் ப்ளஸ் 1 பை z2 பார் பை 1 plus 1 by z1 into z2 பார்னு எடுத்துட்டு on simplification we get. எப்படி சிம்பிளை பண்ணணும் பாருங்கள். எல்சி எடுக்கணும், மீசியமாக காண வேண்டும். அப்போ z1 z2 பார்னு எடுத்துட்டு z2 பார் ப்ளஸ் z1 பார், அதாவது z1 ப்ளஸ் z2 ரெண்டு டினாமினேட்டர் கேன்சல் பண்ணுங்கள். அப்புறம் தனித்தனியாக காஞ்சுகேட் கண்டுபிடிக்கிறது மொத்தமாக காஞ்சுகேட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அது மாதிரி 1 ப்ளஸ் z1 z பார்ங்கிறதும் அதுக்கும் சேர்த்து மொத்தமாக நம்மளால் எழுத முடியும். டிவைடில் இருந்தாலும் சரி அந்த ரூல் படி மொத்தமாக டிவைட் பண்ணிவிட்டு காஞ்சுகேட் பண்ணாலும் வேல்யூ மாறாது. அது வந்து ஃபைனல் ரிசல்ட் என்ன கிடைச்சிருக்குன்னா z இஸ் ஈக்குவல் டு z பார்னு கிடச்சுன்னா z இஸ் ரியல். z இருக்க இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா z1 ப்ளஸ் z2 பை 1 ப்ளஸ் z1 z2ன்னு இருக்குது. தான் பயிற்சியுள்ள 7வது கணக்கும். z1 z2 z3 என்பது 3 கலப்பெண்கள். modulus of z1 is equal to 1, modulus of z2 is equal to 2, modulus of z3 is equal to 3 and modulus of z1 plus z2 plus z3 is equal to 1 அப்படின்னா இந்த வேல்யூ வந்து 6 அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. modulus of given modulus of z1 is equal to 1.
நமக்கு என்ன ரிசல்ட் தெரியும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இசட் பார்னு தெரியும். அப்படின்னா இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் இசட்1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் 1 மாறிடும். இதுலேருந்து எப்படி மாற்றிக்கலாம் இந்த கீ கான்செப்ட் படி இசட்1 பார் இஸ் ஈக்குவல் டு 1. இதுலேருந்து இசட்1 கிளியர் பண்ணிக்கோங்க 1 பை இசட்1 பார். அதே மாதிரி given modulus of z2 is equal to 2. அப்போ z2 square is equal to 4. இதை எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா z2 bar is equal to 4, z2 is equal to 4 by z2 bar கிடைச்சு. அப்படின்னா தேர்ட் ஒன்ல z3 is equal to 9 by இதை ஸ்கொயர் பண்ணிக்கணும் 9 by z3 பார்னு எழுதணும். சரிங்களா? இப்போ எல்ஹெச்எஸ்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் 9 z1 z2 plus 4 z1 z3 plus z2 z3க்கு வேல்யூ 6 ன்னு ப்ரூவ் பண்ணணும். இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 9 இன்ட்டு z1 இருக்கிறதுல 1 by into 1 by z1 கான்ஜுகேட் ஆஃப் z1 இன்ட்டு z2 is equal to 4 by z2 bar plus 4 into z1 is equal to 1 by z1 bar into z3 is equal to 9 by z3 bar plus z2 is equal to 4 by z2 bar into 9 by z3 bar. இப்போ அப்படியே பெருக்கிருங்க. that is equal to 36 divided by z1 bar into z2 bar plus 36 divided by z1 into z3 bar plus 36 divided by z2 bar into z3 bar. இப்போ 36 காமன் எடுத்து மாடுலஸ் வேல்யூ 36க்கு வந்து மாடுலஸ் வேல்யூங்கிறது பாசிட்டிவ் வேல்யூ 36 தான். 36 வெளியே எடுத்துட்டு 1 by z1 bar z2 bar plus 1 by z1 z3 bar plus 1 by z2 bar into z3 barனு எழுத முடியும். 36 இங்கே எல்சி எடுத்துருங்க. z1 z2 z3 எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும் பாருங்கள். z3 வரும், இங்கே z2 வரும், இங்கே z1 வரும். இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா z1 பார் ப்ளஸ் z2 பார் ப்ளஸ் z3 பார். இப்போ நம்ம பார்த்த கீ கான்செப்ட் படி இங்கே மாற்றணும். z1 பார் கான்ஜுகேட் ஆஃப் z1 ப்ளஸ் z2 இஸ் ஈக்குவல் டு கான்ஜுகேட் ஆஃப் z1 ப்ளஸ் z2. தனித்தனியாக கான்ஜுகேட் கண்டுபிடிக்கிறது மொத்தமாக கான்ஜுகேட் கண்டுபிடிக்கிறதுக்கு சமமாக இருக்கும். அந்த கான்செப்ட் படி இதை எழுதிக்கலாம். டிவைடட் பை டினாமினேட்டர் நியூமரேட்டர் தனித்தனியாக பிரித்து மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாங்கிறது நமக்கு தெரியும். மாடுலஸ் ஆஃப் z1 z2 into z3. இப்போ பாருங்கள் 36 இன்ட்டு கான்ஜுகேட் மாடுலஸ்க்குள்ள கான்ஜுகேட் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிட்டே மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாலும் சரி தான், கான்ஜுகேட்டே கண்டுபிடிக்காமல் மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாலும் ஈக்குவலாக தான் இருக்கும். எப்படி அப்படின்னா இப்போ z is equal to 2 plus 3 plus 4i. இதுக்கு மாடுலஸ் வேல்யூ என்ன அப்படின்னா ரூட் 25 that is equal to 5 மாறிடும். ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். கான்ஜுகேட் கண்டுபிடிங்க 3 minus 4i. அதுக்கு மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிங்க, அதுக்கும் என்ன தான் வரும்? கான்ஜுகேட் z is equal to 3 minus z bar is equal to 3 minus 4i. அப்போ மாடுலஸ் ஆஃப் z bar is also 5. ரெண்டும் ஒன்று தான். அப்போ கான்ஜுகேட் மாடுலஸ்க்குள்ள கான்ஜுகேட் இருந்தாலும் சரி தான், இல்லாமல் இருந்தாலும் சரி தான், ஒன்று தான். அப்படியே எடுத்துக்கலாம். கான்ஜுகேட்டை விட்டுட்டு எழுத முடியும் நமக்கு அந்த ரூல் படி. divided by modulus of z1 into modulus of z2 into modulus of z3. That is equal to 36. இது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க. Modulus of z1 is equal to 1 into 2 into 3 கட் பண்ணியாச்சுன்னா 36 by 6 is equal to 6. That is equal to RHS. Hence proved. பயிற்சியில் 3வது கணக்கு பாருங்க. 10 minus 8i என்ற கலப்பனும் கலப்பன் 11 plus 6i என்ற கலப்பன் ஆனது 1 plus iக்கு அருகாமையில் உள்ள கலப்பன் எது? Which one of the points 10 minus 8i, 11 plus 6 equals to 1 plus i. இது எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க. அப்போ ரெண்டு கிடையில டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ கலப்பன்களை பொறுத்தளவில் டிஸ்டன்ஸுங்கிறது மாடுலஸ் வேல்யூ தான், மட்டு மதிப்பு கண்டுபிடிச்சா போதும். அப்போ 10 minus 8iக்கும் 1 plus 8i உள்ள மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது மாதிரி 11 plus 6iக்கும் 1 plus 8 உள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ இது என்ன செய்யணும் பாருங்க. psi is modulus of 10 minus 8i minus 1 plus i. 10 minus
1 is equal to 9 minus 9. That is equal to modulus மட்டு மதிப்புங்கிறது root of real part square 81, root of imaginary part square that is equal to minus 9 square is equal to 81. That is equal to 81 plus 81 is equal to 2 into 81. 81 க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 9 root 2 வெச்சோம் நமக்கு. சரிங்களா? அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்னது பாருங்க. 11 plus 6i and 1 plus I is equal to modulus of 11 plus 6i minus 1 plus I. That is equal to 11 plus 6i minus 1 minus I. That is equal to 10 plus 5i. 10 plus 5i, that is equal to root of real part square 100, imaginary part square is equal to 25, is equal to root 125 is equal to 5 root 5. இப்போ எந்த வேல்யூ பக்கத்தில் இருக்குன்னு பார்க்கணும். தட் இஸ் equal to root 125. இதை பெருக்கினா root 162ங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்போ ரொம்ப குறைஞ்ச வேல்யூ தான். தட் இஸ் equal to 5 root 5 root 125. அதை பார்த்தீங்கன்னா root 162. இப்போ இதுக்கு வேல்யூ எது வேல்யூ குறைவாக இருக்கும் அப்படின்னா இந்த root 125க்கு தான் வேல்யூ குறைவாக இருக்கும். root 125 is less than root 162. இப்போ root 125 இதை இருக்க தான் க்ளோசஸ்ட் பாயிண்டாக இருக்க முடியும். therefore root 125 எதுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்குன்னு பாருங்க. 11 plus 6i. That implies 11 plus 6i is closest to 1 plus I. 1 plus iக்கு அருகாமையில் உள்ள புள்ளியானது 11 plus 6i ஆகும். 1 பயிற்சியில் 4ஆவது கணக்கை பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா modulus of z is equal to 3 அப்படின்னா 7 is less than or equal to modulus of z plus 6 minus 8i is less than or equal to 13 அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு என்னென்ன கீ கான்செப்ட் தேவைப்படுது அப்படின்னா பாருங்க. modulus of z1 plus z2 is less than or equal to modulus of z1 plus z2. Modulus of z1 minus z2 is greater than or is equal to modulus of z1 minus z2. ஒருவேளை நெகட்டிவ்ல வந்தாலும் இது பாசிட்டிவாக மாற்றிக்கணும். இப்போ பாருங்கள் கணக்கை பாருங்கள். modulus of z plus 6 minus 8ஐ எப்படி எழுதலாம் அப்படின்னா நான் லெஸ் than or equal to எழுதணும் அப்படின்னா ப்ளஸில் எழுதணும். ப்ளஸில் எழுதணும் அப்படின்னா இதை modulus of z plus modulus of 6 minus 8iன்னு எழுதணும். எழுதியாச்சு. is equal to modulus of z-ஓட வேல்யூ என்ன இருக்குது is equal to 3. இதுக்கு மொட்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரியல் பார்ட் ஸ்கொயர் 36, இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் 64, that is equal to 3 plus root 100 வரும். 3 plus 10 is equal to 13. therefore ஃபைனலாக எடுத்து ஆன்சர் எழுதும்போது ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஈக்குவல் டு 13 எழுதக்கூடாது. இதில் என்ன இன்இக்வாலிட்டி இருக்குன்னு பார்க்கணும். கிரேட்டர் தனா ஈக்குவல்ட்டா லெஸ் தனா ஈக்குவல்ட்டா ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தனா லெஸ் தனான்னு பார்க்கணும். லெஸ் தனா ஈக்குவல் டு ஸோ புட் லெஸ் தனா ஈக்குவல் டு 13. இதை ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த செகண்ட் கான்செப்ட் இப்படி பிரித்து எழுதுங்க. z1 மைனஸ் z2ல நான் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை எழுதணும் அப்படின்னா z இதில் மைனஸை காமனாக எடுத்துருங்க. minus 6 plus 8ஐயாக மாறிடும். that is equal to modulus of z minus modulus of 6 plus 8iன்னு என்னால் எழுத முடியும். இந்த ரெண்டாவது கான்செப்ட். modulus of z வேல்யூ 3. இது root of real part square plus imaginary part square 36 plus 64. modulus of 3 minus 10 is equal to modulus of minus 7. Take positive value is equal to 7. இங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா is greater than or equal to ப்ளஸில் எழுதணும் அப்படின்னா லெஸ் than or equal to greater than or equal to எழுதணும். அப்போ ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதும்போது z மைனஸ் 6 z plus 6 minus 8i
இஸ் கிரேட்டர் than or is equal to 7. ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி எழுதுனா 7 is less than or equal to modulus of z plus 6 minus 8i is less than or is equal to 13. Hence proved. இதே மாதிரி எக்ஸசைஸில் உள்ள 5th சமையும் 6th சமையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த கணக்குகளில் பார்க்கலாம்.